அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் அமைப்பால் மிக பெரிய மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவர் 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மிதுன ராசியிலும் அதற்கு பிறகு 21 23 வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, கலைத்துறை வாய்ப்பு, உங்களுடைய படைப்பு, அரசியல் சம்பந்தப்பட்ட பணி, விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி, கம்ப்யூட்டர் துறை, போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருணத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி. அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விலக்கி விடுகிறாருங்க. மனித வாழ்வில் கஷ்டம், சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக 90% பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. மற்ற இதர காரியங்கள் 10% இருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 3 கிரக நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையுங்க. புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக
பார்க்கப்படுகிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது நட்பு கிரகத்தோடு தான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன. என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் பெற்றிருக்கிறாருங்க. குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும் சட்டென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவானால் மிகப்பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய். அவருடன் இணைந்து சுக்கிரனும் பலமாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே விரயம் அதிகரித்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. இடமாறுதல் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நலனுக்காக மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறையினருக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் ரியல் எஸ்டேட், கணினித்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை என பல்வேறு துறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆசிரியர் துறையில் மிக அற்புதமான நல்ல செய்தி பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே பெரிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இந்த தருணத்தில் மிக சாதாரணமாக விலகுவதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. தடையும் தாமதமும் சூழ்ந்த நிகழ்வுகள் தற்போது விலகி உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப செய்திகள் இந்த தருணத்தில் நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது. சுப விரயங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி பல விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் விரயத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி இருக்கிறார். இதை விட அஷ்டமத்தில் கேது இருக்கிறாருங்க. அஷ்டம கேதுவால் பல்வேறு வகையான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படலாம். எனவே இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வார்த்தைகள்ல அதீதமான கவனம் தேவைங்க. யாருக்குமே பயப்படாம அதீதமான வாக்குறுதிகளை அள்ளித்தளிக்க வேண்டாம். அதனால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் இயன்றவரை மற்றவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக இந்த வாரத்தில் நல்ல செய்தியாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு